அதிவீர ராமபாண்டியன், முதல் சுற்றில் அவர் சொன்ன விளக்கங்கள் எதுவும் உங்களுக்கு போதுமானதாக இருந்ததா? இல்லை, ரொம்ப எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி வேடிக்கையாக இருந்தது. ஏன்னா முதல்ல ஒன்று சொன்னார், பொருளாதார அறிவு இல்லைன்னு. இந்த விமர்சனத்தை இல்லை நீங்கள் சொன்னீங்க புரிதல் அவ்வளோதான் சொன்னீங்க. அதுக்கு அர்த்தம் அதுக்கு ஒரே ஒரு நாம ஏற்கனவே நடந்ததை அப்படி ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். சரி, 2016 கேம்பெயினில் மிளகு கடந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு விலை, அரிசி இத்தனை விலை, 5 ஆண்டுகளில் இவ்வளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்தது. ஜிஎஸ்டி வரல சார். இல்லை, வரல. அப்போவே அப்படி உயர்ந்துருச்சு சார். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளாதார அறிவை பெற்றிருந்தோ திடீர்னு அது எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கும் தெரியல. அப்போ அன்றைக்கு அந்த மாநில ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை குறித்து விமர்சனம் செய்த கட்சியினுடைய அவருடைய கட்சியின் தலைவராக பெற்றவர் சொல்கிறார் பொருளாதார அறிவுனா, ஒரு மாநிலத்தில் வாழ்வாதாரம் என்பது ஒரு ஏழை எளிய மூதாட்டி இந்த 1000க்கு மதிப்பில்லை என்று நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த மாநிலத்தை ஆளுகிற ஆட்சிக்கு இருக்கிறது. சரியா சார்? இந்தியா முழுமைக்கும் பல திட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நம் நிதி ஆதாரத்தை கொண்டு ஆட்சி செய்ய தெரியுமான்னு கேட்டதுக்கு வரேன். அதை மக்களிடம் செலுத்தாமல் இந்த அரசை ஏற்றுக்கொண்ட பல திட்டங்களால் தான் இன்றைக்கு விலைவாசி, மின்கட்டணம் அதெல்லாம் சொல்கிறோம்ல. 45,000 கோடி புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு கார்பரேஷனுக்கும் அரசு ஆட்சி செய்து அதில் திறமையாக பணத்தை ஃபார்வர்ட் பண்ணதுனால வச்சுருக்கோம். அதனால் அதிமுக உதயமான பிறகு தமிழ்நாட்டை யார் அதிகமாக ஆண்டிருக்கான்னு ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா யாருக்கு ஆட்சி செய்ய தெரியும்? இன்றைக்கி எதெல்லாம் எடுக்கிறீங்க? ஒரு திட்டம் கொடுக்கணும்னா ரேஷன் கடை யார் கொண்டு வந்தது சார்? இந்த தமிழகத்தை கட்டமைப்பதில் அதிமுக ஆட்சி தான் சார் பெரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வச்சிருக்கு. த குளோரிஃபைடு இந்தியா அண்ட் இட் கான்ட்ரடிக்ஷன்ஸில் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகத்தினுடைய இந்த அரசு மிகச்சிறந்த அரசாக இருக்கிறது என்று நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் சொன்னார். நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் சொன்னார். ஏன்னா இது பொருளாதாரம், ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் நம்ம இந்த திட்டத்துக்குள்ளே இருக்குல்ல. இவ்வளோ திட்டங்கள் இருந்திருந்தால் இத்தனை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர ஒருவரால் முடிகிறது ஓராண்டில். நம்மால எது முடியல? ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி சார் எக்ஸ்ட்ரா. சார் இதுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு சொல்லிருச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சொல்லிருச்சுல? ஆமா. அப்போ இதுக்கு எல்லாமே மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னே சொல்லுது சார். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். நாம என்ன சார் செய்ய போறோம்? இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வாங்கிட்டு மத்திய அரசு சொல்லுது நான் அதை செய்கிறேன், மத்திய அரசு சொல்லுது இதை செய்கிறேன். சரி, சமீபத்தில் பணம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார்ல நிதி வாங்குறதுக்கு. இந்த இடி ரைடெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே தமிழ்நாட்டில். 1000 கோடின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. போனாரே, போய் பேசி தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நிதி கொடுங்கன்னு ஏதாவது எவ்வளோ குவாண்டம் அரைவ் பண்ணி ஏதாவது வந்ததா சார்? சரி, மத்திய அரசு அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்குது சார். நீங்கள் என்ன, மாநில அரசு உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு இல்லை நீங்கள் அங்கே போய் என்ன செய்கிறீங்கிறத சொல்லணும்ல மக்களுக்கு. உடனே என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கூட்டணியில் இருக்கிற பிஜேபி. ஏன் நீங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இல்லையா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முதலில் திமுக ஆட்சியை நிறுவுகிற போது அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் இயக்கமான ஜனசங்கத்தை வைத்திருந்தார் கூட்டணியில். அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி அகற்றணும்னு. இன்றைக்கு திமுக இதுதான் மாறி இருக்கு. அண்ணாவை காவு கொடுத்துட்டாங்க. பதிவு பண்ணிடுறேன். உங்க அண்ணாவை காவு கொடுக்கவில்லை. இதான் சொல்றோம். இல்ல வாங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா தெரியாம இல்ல சார். திமுக என்கின்ற இந்த அராஜக ஆட்சி அளிப்பதற்கு ஏன் கூட்டுல தேர்தல் கூட்டணியில என்ன கூடாதுன்னு யாரு சொன்னது? அதை பத்தி நம்ம பேச இல்ல சார். நான் என்ன இல்ல, அதாவது நீங்க கூட்டணி வச்சிருக்கிற ஏன் உங்களுடைய தலைவர் கருணாநிதி அண்ணாவை காவு கொடுத்துட்டாங்க. இப்ப கருணாநிதி வரார். RSS ஒரு சமுதாய இயக்கம் தானே சொன்னார. காவு கொடுத்தது யார் முதல்ல? இது பேசுறதுக்கு இல்ல, நீங்க தான் கூட்டணி வச்சீங்க. விசிகாவினுடைய திருமாவளவன் முதல்ல யார் கூட்டணியில் எம்எல்ஏ ஆனாரு? பிஜேபி திமுக கூட்டணியில் தானே. இல்ல என்ன சார் இது? அவர்கள் போனார்கள்னா எங்க அண்ணாவை காவு, நாங்க காவு கொடுக்கவில்லை. தேர்தல் என்பதை தேர்தலை தாங்க பார்க்கணும். அதுல என்ன கொள்கை கூட்டணி எங்களுக்கு என்ன இருக்கு? திமுகவை விரட்டணுங்கிறத தவிர எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவா இருக்கு. அப்போ நீங்க எந்த டிபேட்டுக்கு வந்தாலும் எங்க பாத்தீங்களா நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க சார். கூட்டணியில இருக்கு இல்ல, அது மத்திய அரசு கூட்டணியில இருக்கா? அரசு ரீதியா நீங்க முதலமைச்சருங்கிற கேடர்ல மத்திய பிரதமர் நாங்களே பார்க்க போறோம். நீங்க தானே பார்க்க போறீங்க.
அப்ப நீங்க அங்க போய் என்ன செயல் இழந்துட்டோம்னு சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு நீங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி அப்படி செய்யுது. நாங்க என்ன மத்தியில் கூட்டணியில இருந்து அமைச்சரவையில் இருக்கோம் இல்ல? இது வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் நீங்க பிஜேபியோட சேரலையா? பங்கேற்றவங்க தானே சார். முரசொலிமாறன் அவர் உடல்நிலை சரியில்லாத எவ்வளவு இணக்கமா இருந்தீங்க சார். அந்த இணக்கம்லாம் இப்போ எப்படி சார்? காவு யார் சார் கொடுத்தது? அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் சொன்னார் நல்ல திட்டங்களை. சார், கேம்ப்னாலே என்னன்னு உங்களுக்கு தெரியும். எந்த சிக்கலும் இல்லாத மனுக்களை மட்டும்தான் அங்கே பரிசீலிக்க முடியும் இல்லையா சார்? ஒரு சின்ன எதிர்கேள்வி இருந்தால் அதை பரிசீலிக்க முடியுமா? அப்போ ஒரு சின்ன பிரச்சனை இல்லாத மனுக்கள் எத்தனை தேங்கி இருக்கிறதுங்கிற அந்த அடிநாளத்தை தொட்டு நான் சொல்றேன். இந்த கேம்புங்கிறது இத்தனை ஆண்டு காலமாக எந்த எதிர்கேள்வியும் எதிர்மறையும் இல்லாத பிரச்சனைகளை மட்டும்தான் சார் இவங்களால் தீர்க்க முடியும். ஒரு சின்ன எதிர் பெட்டிஷன் வந்து தீர்க்க முடியுமா? நீங்க சொல்றீங்களா டிஸ்போஸ்ட் கணக்கு 1 கோடி, டிஸ்போஸ்ட் அதுல 90 லட்சம்னா தீர்வா? அப்ப இதனுடைய சீன் என்ன? இப்ப அவர் சொன்னாரு இது அரசியல் பதட்டம். 1 கோடியே 10 லட்சமும் டிஸ்போஸ் தான் சார். அப்பா அதுல யாருக்கு ரிலீஃப் கிடைச்சது சார்? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்றாங்கல்ல தேர்தல் சுரம் யாருக்கு வந்ததால் இப்படி ஒரு திட்டமிடல் வந்தது சார். எந்த ஊர்லயும் சாதாரண மக்களிடமும் கேளுங்கள், உங்களுக்கான மனு எந்த எதிர்வினையும் இல்லாத மனுவாக இருந்தால் மட்டும்தான் பரிசீலிக்கப்படுகிறதுனா, அப்ப அப்படிப்பட்ட மனுக்கள் இந்த ஆட்சி காலத்தில் இவ்வளவு தேங்கி இருக்கிறதுங்கிறது தான் இவங்க சொல்லி வந்திருக்கிற இந்த திட்டத்தின் வேடிக்கை. அதைத்தான் நாங்கள் வேடிக்கைன்னு சொல்றோம். இவ்வளவு நாட்களில் ஆட்சி முடிகிற போது இது இப்படி போன்ற ஒரு திட்டம் கட்டமைக்கப்படுகிறதுனா இது தேர்தல் ஜுரம் இல்லாமல் வேற என்னது சார்?